ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி அதே 15ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி காலம், ராசியை சனி பார்த்துட்டு இருக்கிறார். குடும்பத்தில் கண் திருஷ்டி நிறையா இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா எதையும் வெளில சொல்லக்கூடாது. அதே போல் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறார். தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு அர்த்தம். வேலையில் இழப்பு வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருந்து குரு பகவான் பார்க்குறார். உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எங்கே சென்றாலும் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கங்கிறது இருக்கும் அந்த மாதம் முழுவதும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதியை 4ஆம் ஆதி பார்க்கறதுனால வண்டி வாகனம் வாங்கணும், ஏதாவது சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல போய் நிலம், பூமி, கட்டடம், வண்டி வாங்கணும்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அது மேலே உங்களுக்கு ஒரு பிரியங்கிறது ஏற்படும். அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க இந்த மாதம் முழுவதுமே. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருப்பதனால மனசில் இருந்த கஷ்டங்கள் மாறும். மனசில் ஒரு நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வீட்டில் அமர இருக்கிறார். புதுசாக வேலை தேடி காத்துக்கிறவங்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா சனி பகவான் இப்போ ராசியை பார்த்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டுக்கு போகிறாரு. அப்போ உங்களுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்ஷன். அப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தி, புது வேலை கிடைக்கிறது. வேலை விஷயமா இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும். அப்போ உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாடு கிடைக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அப்போ ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியன் பாருங்க 4ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தந்தை வழி லாபம் கொடுக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலம் யோகம் கொடுக்கும். விரையாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சந்திக்கிறாங்க. தாய் வழி மூலம் ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கு உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போ அரசாங்கத்தினால, அரசியல்வாதிகள் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் குரு பார்வை 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பெரிய லெவலில் ஏதாவது வீடு கட்டணும், ஒரு திருமண மண்டபம் கட்டணும், பெருசாக இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். அப்போ சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து 4ஆம் அதிபதியை பார்க்குறார். இது பாருங்கள் அதிர்ஷ்டம். உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் உண்டு. புது வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அவரே 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் பாருங்கள் யோகாதிபதி. ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பது வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் பிரகாசம், நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது, கொடுக்கல் வாங்கல் லாபம் தர்றது, நீண்டகாலமாக வராத பணமெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. அவர் குடும்பாதிபதிங்கிறதுனால சுக்கிரன் உங்களுக்கு குடும்பத்தில் அதிர்ஷ்டம், புது குடும்பம் அமையிறது,
உங்கள் வாழ்க்கை துணைகள் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம், சில காரியங்களை பேசி தீர்க்கிறது. அதே போல் பாக்கியாதிபதியை குரு பார்க்குறார், புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம், குலதெய்வத்தை பூஜிக்கக்கூடிய வாய்ப்புகள், தந்தையாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள், வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம். இப்படி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கிரன் பார்வை முக்கியமாக பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சிறப்பு. சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார், அது இன்னும் இதை விட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனி வீட்டில் அமர இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு யுகாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய காலம். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு பாவியாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். 8ஆம் அதிபதியை குரு பார்க்குறார் பாருங்கள், அது சிறப்பு தான். எதிர்பாராத யோகம், பிரச்சனைகளுக்கு தீர்வு, வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியாது, விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரியும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆபரண யோகம் கொடுக்கும், வேலையாட்கள் லாபம் தரும், சுலப கடன் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லலாம். அப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துக்கும் போகிறார் இந்த மாதம். 8ஆம் ஆதி 5ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் பாருங்கள். ஜனவரி ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். நல்ல, அதாவது செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி கொடுப்பார். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு ஊக்கமாக இருப்பார். அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதாவது தூங்கியே ஒரு 6 மாதம் ஆச்சுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் நித்திரை ஸ்தானம், அதில் போய் கேது இருக்கிறார், தூக்கத்தை கெடுப்பார், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை குறைப்பார். 12ல் இருக்கக்கூடிய கேது பாருங்கள், எந்த செலவு வந்தாலும் அது ஒரு உருப்படியான செலவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள், 12ல் கேது இருக்கிறதுனால பெரிய கெடுபங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும். மாத கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25, 26, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 4, 5, 6, ஜனவரி 9, 10, ஜனவரி 13, 14, 15, ஜனவரி 21, 22, 23, 24, 25, ஜனவரி 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னா திருக்கணிதப்படி பாருங்கள், உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.